இதேவேளை கல்குடா பகுதியில் நிர்மாணிக்கப்படும் மதுபான உற்பத்தி தொழிற்சாலை தொடர்பிலும் தமிழ் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலும் பல்வேறு நிகழ்வுகளின் போது இன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஊடக சுதந்திரம் இந்த ஆட்சியிலே மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலே இந்த ஊடகவியலாளர்களுக்கான உண்மையான சுதந்திரம் இருக்கா என்று கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மதுபான சாலை அமைப்பதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பார்வையிட சென்ற ஊடகவியலாளர்கள் மிக மோசமான முறையிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆட்சியிலே உண்மையிலே ஊடகவியலாளர்களுக்கும் அந்த சுதந்திரம் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலேயும் கூட இந்த தராக்கி சிவராம் போன்ற எத்தனையோ ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். அதே நிலைமைதான் தற்போதும் இந்த ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழிற்சாலை அமைக்க முயற்சிக்கின்ற யாராயிருந்தாலும் கிழக்கிழங்கையிலே பெயர் பெற்ற கடதாசி ஆலை ஒன்று பல ஆயிரம் பேர் தொழில் செய்த தொழிற்சாலையை மூடிவிட்டு தற்போது நஞ்சி அருந்துவது போன்று இலங்கையிலே அதிகமாக மது போதையில் பாவிக்கின்ற ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்ட மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். 30-40 வருடங்களாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டும் இப்படியான ஒரு தொழிற்சாலை அமைக்க வந்தது மேலும் மட்டக்களப்பு மாவட்ட மக்களை மரத்தால் விழுந்தவர்களை மாடு வெட்டுகின்ற ஒரு நிலையாக இதை கருதி இந்த நல்லாட்சி அரசாங்கம் உடனடியாக தொழிற்சாலையை நிறுத்த வேண்டும் என வினயமாகவும் மக்கள் சார்பாக பயப்புறுத்தியும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை வேண்டுகின்றேன். இந்த அரசு எமது மக்களுக்கான நிவாரணங்களையோ அல்லது அதற்குரிய சரியான தக்க வைக்கக்கூடிய நிலைகளையோ கொடுக்காத நிலையில் திட்டமிட்ட வகையிலே மதுபான சாலைகளை திறந்து வைப்பதும் திட்டமிட்ட வகையிலே கசிப்பு காய்ச்சுபவர்களுக்கு ஒத்து போகின்ற ஒரு நிலைமையும் வளர்ந்து கொண்டு போகின்றது. இந்த அரசனுடைய செயல்களுக்கு நாமும் ஒத்து போகின்ற வகையிலே பல நடவடிக்கைகள் வளர்ந்து கொண்டு போவதுதான் மிகவும் வேதனைக்குரியது. எங்களுடைய பிரதேசங்களில் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மதுபான தொழிற்சாலையை ஆரம்பிப்பது முற்றிலும் தன் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம். ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவது இந்த அரசாங்கத்திலே இது முதலாவது சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம், கண்டனத்துக்குரிய விடயம். நாங்கள் கடுமையாக அதனை கண்டிக்கிறோம். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் எவராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் விசேடமாக எடுத்து அழுத்தங்களை கொடுப்போம்.